ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸுமே எல்லாம் புதுசு ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. டெய்லி என் மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கில் என்னென்ன ஒர்க் நான் செய்யணுமோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க ஃபஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். எல்லார் வீட்லேயுமே வெஜிடபிள் கட்டர் வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த போர்டு வந்து ஃபேட் ஆகி இதில் வந்து கரையும் படிஞ்சிருக்கும். ஸோ அந்தமாரி நம்ம திருப்பி புது வெஜிடபிள் கட்டர் வாங்கிறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற பழைய ஸ்டீல் பிளேட்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு இதை வந்து வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சிடணும். ஸோ இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸை ஈஸியாக கட் பண்ணலாம். இதில் ஸ்க்ராச்சஸ் இருந்தாலும் பரவாயில்ல. இதில் வந்து நம்ம கரையெல்லாம் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை வாஷ் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெஜிடபிள் கட்டர் ஸ்டீலில் கூட வருது. அதெல்லாம் போய் நம்ம வாங்காமல் வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு இந்தமாரி பழைய பிளேட்டை எடுத்துட்டோன்னா நமக்கு பணம் மிச்சமாகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லோரும் வீட்டில் செய்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ். கறிக்கு வந்து இந்தமாரி அவரைக்காய் கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4-5 எடுத்து வச்சுப்போம். அடுத்த நாள் சாம்பார் இல்லைனா கூட்டுக்கு எதுக்காக போடலான்ட்டு அதை வெண்டைக்காய் கட் பண்ணணும் அப்படி தான் செய்வோம். ஆனால் இந்த 4 அவரைக்காய் ஃப்ரிட்ஜில் வச்சதே நம்ம மறந்து வாடி போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது பதிலாக இன்றைக்கி நான் இதையும் கட் பண்ணி கறி செஞ்சுருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்தமாரி வெஜிடபிள் கட்டர்லாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரப்பரில் வந்து இந்த விம் லிக்விடையும் தண்ணியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாட்டிலில். அதை வந்து இந்த ஸ்க்ரப்பரில் எடுத்து இப்போ நல்லா தேக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து எங்கள் ஹவுஸ் ஹெல்ப்பர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைத்தில் வந்து இந்த பீலர், நைஃபு, இந்த வெஜிடபிள் கட்டர்லாம் அவங்கள்ட்ட நம்ம வாஷ் பண்ண போட்டோன்னா அவங்க அவசரத்தில் கையை கட் பண்ணிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்மளே இதெல்லாம் தேய்ச்சி வைக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ப்ரெஷ் எடுத்து இந்த சைட்லலாம் கொஞ்சம் அழுக்கு படிஞ்சிருக்கு, அதெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். கிச்சனுக்குன்னு தனியாக ஒரு புதுசாக டூத் ப்ரஷ் எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ரெஷ் எடுத்தால் நம்ம இந்தமாரி பாருங்கள் பீலருக்கு இடையில இருக்கிற அழுக்கெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீலரை வந்து எங்கள் வேலை செய்கிறவங்ககிட்ட நான் தேக்க போட்டிருந்தா கூட அவங்களுக்கு இவ்வளோ டைம் எடுத்துங்க க்ளீன் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதேட்டு இந்த நைஃப்லேயும் பாருங்கள் அந்த ஓரத்துலாம் அழுக்கு சேர்ந்துருக்கு. இந்த ப்ரெஷ்ஷால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தேய்ச்சி வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல இப்போ நான் அதை வச்சுருவேன். இப்போது நெக்ஸ்ட்டு டிப்பு என்னங்கிறத பார்க்கலாம். டீ செஞ்சதுக்கு அப்புறமா இந்த வடிகட்டியில் இந்த டீயோட தூள் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே போட்டால் தான் நமக்கு கரை படிஞ்சிடும். அப்பப்போ இதுமாரி வாஷ் பண்ணி வச்சானா இதுமாரி பளிச்சுட்டு இருக்கும். இப்படியே வைக்காமல் அந்த டீ தூள் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம உடனே குப்பைத்தொட்டியில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எடுத்து குப்பைத்தொட்டியில் போட்டுறேன். இதை வாஷ் பண்ணுறதுங்கிறது இனிமேல் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து டஸ்ட்டு படிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய யூடியூப் சேனல்லையும் நான் பார்க்குறேன். அடுப்பில் வந்து நம்ம வச்சு காமிச்சா இந்த அழுக்கெல்லாம் வெளில வந்துருங்கிறாங்க. ஸோ அதுக்கெலாம் டைமும் இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ அதனால் இதை தூக்கி போட்டு நம்ம புதுசாக வாங்கிக்கிறதே நல்லது. இனிமேல் வரத்தையாது நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்ப்போம். பாத்திரம் தேக்க போகிற இடத்துல பாருங்கள், இந்த சாம்பாரோட பாத்திரம் வந்து சைடெலாம் ரொம்ப ஒட்டின்னு இருக்குது. இதை கையாலேயே நல்லா நம்ம இந்தமாரி சுரண்டி எடுத்தால் வெளில வந்துடும். அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணி நம்ம சிங்கில் போடுறது நல்லது. இல்லைன்னா இப்போ எங்கள் ஹவுஸ் ஹெல்ப்பர் வரைச்சே அவங்க அவசரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரப்பரை எடுத்து இந்த சாம்பார் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு அவங்க வாஷ் பண்ணலாம் டைம் இருக்காது. அதே இதை வச்சு எல்லா பாத்திரமும் தேக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ சில வேலையை நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே பண்ணி வைக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னங்கிறத பார்க்கலாமா. நம்ம பாத்திரத்தெல்லாம் வந்து இப்போ பாருங்கள், இந்த மிக்சி பாத்திரத்தெலாம் நம்மளே தேய்ச்சி வச்சுருது இந்த ஹவுஸ் ஹெல்ப்பர் வரத்துக்கு முன்னாடி. எதுக்குன்னா, இல்லைனா இந்த மிக்சி பாத்திரம்லாம் தண்ணி விடாமல் வேறு வச்சுட்டோன்னா அப்படியே காஞ்சி போய்ட்டு தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும். அதேட்டம் கொஞ்சமாக காய்கறி எல்லாம் நல்லா வாஷ் பண்ண அந்த வடிகட்டி நான் நல்லா வாஷ் பண்ணி இந்தமாரி ஒரு சின்ன கூடையில் போட்டு வச்சுட்டேன். அடியில் நான் பிளேட்டும் வச்சதுனால இந்த தண்ணிலாம் அழகாக அதில் வடிஞ்சிரும். இதுக்கு நம்ம தனியாக ஒரு கூட வாங்க வேண்டியலாம் அவசியமே கிடையாது. அதேட்ட ப்ரஷ்ஷையும் இப்போ நல்லா வாஷ் பண்ணி வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருவோம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னங்கிறத பார்க்கலாம். இந்த விம் லிக்விடெல்லாம் வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணால் கெட்டியாக இருந்ததுன்னா வேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவேளை எப்பயுமே இப்போ எல்லாருமே தண்ணியை மிக்ஸ் பண்ணி தான் வைக்கிறோம். இப்போ லாஸ்ட்டில் இதில் கொஞ்சம் தான் இருந்தது. இதில் தண்ணியை நல்லா போட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இன்னொரு பாட்டிலும் காலியாக இருந்தது இல்லையா, ஸோ அதுலேயும் இதேமாரி ஃபில்லப் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவசரத்தில் நம்ம பிரில் இதுமாரி மிக்ஸ் பண்ணாமல் எடுத்துட்டோன்னா அப்படியே திக்காக விழுது ஃப்ரெண்ட்ஸ். இதனால் நமக்கு பணம் தான் கரையும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்தமாரி கொஞ்சம் டைம் எடுத்து இந்தமாரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ண வச்சே நமக்கு இந்த 2 கம்பார்ட்மெண்ட்டில் ஃபுட்டு வச்சு அனுப்புகிறாங்க. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த விம்பார் போட்டு வச்சுக்கிற அந்த டப்பாவை அதில் வச்சுட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு டப்பாவை நான் ஹோல் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்குன்னா, நம்ம ஸ்க்ரப்பர்லாம் நம்ம நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த இதில் போட்டு வச்சிட்டோன்னா தண்ணிலாம் அழகாக வடிஞ்சிருக்கும். இதில் ஃபங்கஸும் ஃபார்மாக இருக்கும். ஸோ எதுக்கு நான் அப்படி வச்சுருக்கேன்னா, இந்த பாத்திரம் தேய்க்க இந்த விம் டப்பாவை நான் அப்படியே கீழே வச்சேன்னா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பச்சையாக இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ இதெல்லாம் தேய்ச்சா கூட போகிறதே கிடையாது.
ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்தமாரி வச்சிட்டோன்னா தண்ணி அதில் வடிஞ்சிருக்கும். அது அப்புறம் எடுத்து கீழே ஊற்றிடலாம். பாருங்கள் எப்படி பச்சையாக இருக்குது பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற இந்த குப்பைத்தொட்டியை கூட நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணி வைக்கணும், இல்லட்டா ஸ்மெல் வந்துடும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் இதில் நான் அந்த குக்கிங் சோடா தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் கரப்பெல்லாம் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் மல்லிகை கவர்லாம் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு கவரை கரெக்டாக அதுமாதிரி ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நான் ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு வச்சுறேன். ஸோ ஏதாவது தண்ணி ஏதாவது சிந்தினா கூட ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் தான் வரும். அதை எடுத்து நம்ம தூக்கி போட்டுடலாம். நம்ம திருப்பி அடிக்கடி வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த பேஸ்கெட்டை. அதுக்கு மேலே இப்போ நான் வந்து இந்த பிளாக் கலர் கார்பேஜ் பேக்கையும் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஒர்க்கெல்லாம் எங்கள் ஹவுஸ் ஹெல்ப்பர் வரத்துக்கு முன்னாடி தான் ஃப்ரிட்ஜ் நான் செஞ்சுட்டுருக்கேன். அதேட்ட நான் கேஸ் ஸ்டவ் வந்து எங்கள் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நான் வந்து இதை வாஷ் பண்ண கொடுக்குறது கிடையாது. அவங்க அவசரத்தில் இந்த பர்னர் கூடலாம் கூட தண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் நானே இதை வாஷ் பண்ணிக்கிறது. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஜஸ்ட்டு இந்த குக்கிங் சோடா தான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ 2 இதுலேயும் நம்ம போட்டுருவோம் பிளேட்லேயும். இப்போ இதுக்கு வந்து நான் வீட்லேயே ஒரு டிஓவி லிக்விட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ லிங்க் நான் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை ஜஸ்ட்டு இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுலாம். இதுக்கு நம்ம வினிகர்லாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு ஒரு ப்ரெஷ் வச்சுருக்கேன். இதை எடுத்து இப்போ நல்லா நான் தேய்ச்சி விட்டாலே இந்த அழுக்கெல்லாம் ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த பர்னரையும் எடுத்து இப்போ நான் வெளில வச்சுட்றேன். மறந்துட்டேன் வெளில வைக்கிறதுக்கு. நல்லா தேய்ச்சா பாருங்கள் அழுக்கெல்லாம் ஈஸியாக வெளில வந்துடுது. ரொம்ப நாள் தேய்க்காமல் அப்படியே கரை பிடிச்சலாம் வச்சோன்னா நமக்கு டைமும் வேஸ்ட்டு, அது தேய்க்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ இந்தமாரி கொஞ்சமாக அழுக்கு இருக்கிறச்சு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதேட்டும் இந்த கேஸ் ஸ்டவ் மேலேயும் இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தேய்க்கிறேன். இப்போ ஒரு ஸ்பாஞ்ச் வைப் எடுத்து இதை நல்லா நான் தொடச்சி விட்டுக்கிறேன். ஸோ சில ஒர்க்கெல்லாம் நம்ம அப்பப்போ பெண்டிங்கில் வைக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் உடனே செஞ்சுட்டோன்னா நம்ம வீடும் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். எல்லா ஒர்க்கையும் சேர்த்து வச்சு ஒரே நாளில் செஞ்சோன்னா நமக்கு டயர்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் சில வேலையை அப்பப்போ முடிக்கிறது நல்லது. கிச்சன் டவலும் வாங்கி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. அதை இதுமாரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு இதுமாரி துடைக்கிறதுக்குலாம் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பர்னர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் இப்போ நம்மளோட கேஸ் ஸ்டவ் நல்லா பளிச்சுன்னு எடுத்து. ஸோ இது நாளைக்கு ஆகட்டான்னு வச்சேன்னா இன்னும் நமக்கு அழுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 9:30 தான் ஆகுது. ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ரவா இட்லியும் சட்னியும் செஞ்சுருக்கேன். இப்போது பாருங்கள் எங்கள் ஹவுஸ் ஹெல்ப்பர் பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னங்கிறத பார்க்கலாம். இது என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம இது ஒரு ஆர்கனைஸ்டாக யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எப்பயுமே நான் தேய்ச்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் யார் தேய்ச்சாலுமே ஸ்பூன்ஸ்லாம் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு திருப்பி வாஷ் பண்ண வேண்டாம். இதில் பாருங்கள் தண்ணியும் அழகாக நமக்கு ஈஸியாக நல்லா வடிஞ்சிரும். இது வேணால் ஸ்ட்ரைட்டாக நிற்க வைக்கலாம், நிற்க மாட்டேங்கிறது. பட் இனியும் நம்மளோட பர்பஸ் நமக்கு சால்வ் ஆகுது, நமக்கு தண்ணி வடியணும், அவ்வளோதான். ஸோ ஸ்பூன்ஸ்லாம் அதில் போட்டு இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னங்கிறத பார்க்கலாம். அவங்க தேய்ச்சி வச்ச பாத்திரத்தில் நான் இந்தமாரி கவுண்டர் டாப்பில் நீட்டாக கவுத்து வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நம்ம திருப்பி டீ போடுறதுக்கு முன்னாடி இல்லைனா நைட்டு டின்னருக்கு முன்னாடியாவது கண்டிப்பாக இது எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல நான் எடுத்து வச்சுருவேன். கவுண்டர் டாப்பில் கேஸ் அடுப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே எங்களுக்கு இந்தமாரி ஒரு ட்ரா இருக்குது. அதில் அழகாக நான் இந்தமாரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ ஒரு பாத்திரத்துக்கு குனிஞ்சு எடுக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் இப்போ நீட்டாக அதில் நம்ம நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நமக்கு கரப்பாம்பூச்சிலாம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ எல்லாம் நீட்டாக அடுக்கியாச்சு. அதோட பிளேட்ஸ் இல்லாமல் கொண்டு போயிட்டு நான் பிளேட் ஸ்டாண்டில் வச்சுட்றேன். இது அப்படியே நம்ம போட்டு வச்சுட்டு அப்புறம் நைட்டு டின்னருக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சோன்னா ரொம்ப நமக்கு டயர்டாகிடும். அதுக்கப்புறம் யாராவது எதாவது கேட்டால் கூட நம்ம எரிஞ்சு விழுவோம், ஏன்னா இவ்வளோ வேலை இருக்குங்கிறதுனால. ஸோ இப்போ இந்த மிக்ஸி மட்டும் கொஞ்சம் காயெல்லாம் நல்லா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிலிக்கான் ப்ரஷோட மேலுது எங்கன்னு காணோம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இந்தமாரி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம மறுநாளுக்கு தானே இருக்கான்னு சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறோன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் நமக்கு டைம் சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்றேன். இந்த ஹாட் பேக்கை திறந்து பார்க்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ இது நல்லா தொடச்சிட்டு காய வச்சதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சுருந்தா இதில் சப்பாத்தியெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ கிச்சன் கவுண்டர் டாப்பில் நீட்டாக ஒதுக்கி வச்சாச்சு. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், see you, bye.